ஒரு பெண் பத்திரிகையாளர் தமன்னா கிட்ட கேட்ட கேள்வியால தமன்னா ரொம்பவே கடுப்பாகி பதில் சொல்லியிருக்காங்க. What's your name? Lakshmi. Lakshmi. It's not a negative question. No. Actually, I know the question is the answer also. Okay, you're saying Milky Beauty. Why you looked at a Milky Beauty and thought that she can be Shiva Shakti? Your question, ma'am, has the answer in it. He doesn't look at Milky Beauty as something that is to be shamed or to feel bad about, or glamour in a woman is to be celebrated. And we women must celebrate ourselves. Yeah. Then we can expect other people to celebrate us. But if we look at ourselves in a certain way, then nobody can respect us, right? Here we have a wonderful gentle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா ஓஷன். ஆக்ட்ரஸ் தமன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு பல மொழி படங்களில் நடித்து முன்னணி ஹீரோயினியாக வலம் வந்துட்டு இருக்காங்க. மேலும் கெஸ்ட் ரோலாக இருந்தாலும் சரி, ஐட்டம் சாங்காக இருந்தாலும் சரி, சின்ன ரோலில் கூட நடித்து பிஸியான நடிகையாக வலம் வந்துட்டு இருக்காங்க. தமன்னா சில வருடங்களாக பாலிவுட் நடிகரான விஜய் வர்மாவை காதலிச்சுட்டு வந்த நிலையில் சமீபத்தில் தான் பிரேக்கப்பும் பண்ணிட்டாங்க. ரொம்பவே க்ளோஸாக இருந்துட்டு வந்த இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட கல்யாணமே நடக்க போகிற ஸ்டேஜில் இவங்க பிரேக்கப் பண்ண விஷயம் ரசிகர்களை மட்டுமல்லாமல் பலரையுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. இந்த நிலையில தற்போது தமன்னா ஒடேலா 2 அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படம் 2022 வெளியான ஒடேலா 2 ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற படத்தோட தொடர்ச்சியா தான் இருக்க போகுது. இந்த நிலையில இந்த படத்துக்கு நேத்து பிரஸ் மீட் நடந்திருக்கு. அங்க ஒரு பெண் பத்திரிகையாளர் தமன்னா கிட்ட கேட்ட கேள்வியால தமன்னா ரொம்பவே கடுப்பாகி பதில் சொல்லியிருக்காங்க. அங்க பெண் பத்திரிகையாளர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, தமன்னா மாதிரி ஒரு மில்கி பியூட்டி, அதாவது ரொம்பவே கவர்ச்சியா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை எப்படி ஒரு ஆன்மீக சிவசக்தி கேரக்டருக்கு கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தமன்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் ஒரு மில்கி பியூட்டியா, நீங்க எந்த அர்த்தத்துல கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நீங்களும் ஒரு பெண் தானே, உங்களையே நீங்க வேற விதமா பார்த்தா மற்றவங்க எப்படி மதிப்பாங்க அப்படின்னு தமன்னா எமோஷனலா பேசியிருக்காங்க. மேலும் இது போன்ற அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.